அப்புறம் எப்படி அவங்க காதல் தோல்வி வரும் அவங்களுக்கு சொல்லுங்கள். அப்புறம் எப்படி அந்த பாட்டுலாம் நல்லாயிருக்கும். இப்படி தான் பாட்டு பாடுவாங்க. என்ன தண்ணிக்கு லவ் பண்ணுறோம், என்ன தண்ணிக்கு லவ் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க பாட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா கட்டில் நல்லா உருண்டு பறந்துட்டு அது டக்குனு இல்லாமல் போயிருதா, அப்போ கடுப்பாயிடும். அதே டிசம்பர் 10ஆம் தேதி நம்ம தமிழ் திரையுலகத்தை சேர்ந்த ஒரு பொறுக்கியும் ஒரு புறம்போக்கும் சேர்ந்து அவங்களே பாட்டு எழுதி இசையமைச்சு பாடி வெளியிட்ருக்காங்க. நம்ம கிராமத்துலலாம் அப்படி செஞ்சால் அவங்க மேலே சாணியை கரைச்சி ஊற்றிடுவாங்க, பொம்பளை பிள்ளைகிட்ட சொல்லி செருப்பு கழட்டி அடிக்க சொல்லுவாங்க அப்படின்னு நிறைய பேசி வச்சுருக்காருங்க. கிட்டத்தட்ட 9.9 லட்சம் வியூஸ் போய் 9,09,000 பேர் பார்த்துருக்காங்கங்க. அதை சார்ந்து சிலரோட கருத்துக்களையும் பார்த்தேன். துரோகம் அது நான் இல்லை, யாரு பண்ண துரோகம் அது சமுதாய. இந்த சாங் நிஜமாவே நான் இன்னும் கேட்கல. இப்போ நீங்க கேட்கறவன் தூண்ட வைக்கிறீங்க. அது என்ன அப்படி இந்த பாடல் இருக்குன்னு அதுதான் ஹிட் ஆகுது ஒரு பாடல். அது பண்ணாதீங்க. கூட்டம் சதி செய்தது என்ன வேணா சதி செய்யலாம். மாதார் சங்கம்லாம் அண்டர்டேக்கர் சபப்பட்டிக்குள்ள இருந்து கிளம்பி வர மாதிரி இவங்க தொப்பக்கிட்டையும் கிளம்பி வந்து எல்லாரும் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சு. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கும் பாட்டு எழுதணும்னு ஒரு ஆசையாக வருதுங்க. என்ன தண்ணிக்கு லவ் பண்ணணும், என்ன தண்ணிக்கு கல்யாணம் பண்ணணும், என்ன தண்ணிக்கு புள்ள பெற்றுக்கணும், என்ன தண்ணிக்கு வேலைக்கு போகணும், என்ன தண்ணிக்கு அப்படியே அப்படியே அப்படி அப்படியே பாட்டு எழுதணும் போல ஒரு ஆசையாக இருக்கு. என்ன தண்ணிக்கு காதல் பண்ணணும், என்ன தண்ணிக்கு லவ் பண்ணணும். சமூகத்தில் ஒரு தவறான விஷயத்தை பரப்பும்போது கொஞ்சம் பேர் கண்டனம் தெரிவிக்கிறாங்க, சிலர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஆனால் அந்த பரப்புறவங்க யோசிக்கணும், இதெல்லாம் நம்ம நடக்கும், இது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க வாழ்க்கையே அப்படி தான் வாழ்கிறாங்க. ஏனோ தானோ தாந்தோன்றித்தனமாக தான் அவங்க வாழ்க்கையை வாழ்கிறாங்க. இதுக்கு மேலே ஏதாவது பாட்டெல்லாம் எழுதி ஏதாவது பண்ணி எதுக்கு அந்த வேலை? எல்லாத்தையும் விட பெருவாரியான சாமானிய மக்கள் லவ் பண்ணுறது லவ் தாயா. அதுக்கு மேலே அவன் எங்கேயும் போக மாட்டான். சும்மா பார்க்குறது, பேசுறது, உரசிக்கிறது இப்படி தான் இருப்பானுங்க. ஆனால் இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு பேர் லவ்வே கிடையாதுயா, லிவிங் டுகெதர்யா. ஒன்று பண்ணால் நல்லா எல்லாம் உருண்டு பிறண்டு எல்லா வேலையும் பண்ணிவிட்டு எனக்கே ஒரு நாள் பிரிஞ்சுக்கிடுவானுங்க. அதுக்கு பேர் காதல்னு என்னால் சொல்ல முடியலை. கல்யாணம்னு முடிச்சோன்னு வச்சுக்கலேன், ஒரு கல்யாணம், அப்புறம் 6 மாதத்துலேயே 3 மாதத்துல டைவர்ஸ், அப்புறம் இன்னொரு கல்யாணம், அப்புறம் 6 மாதத்துல 3 மாதம், இப்படியே பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? டைவர்ஸ் அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிருமா? நீதிபதியே கேள்வி கேட்க மாட்டாரா? உனக்கு என்ன வேறு வேலை கிடது கிடையாதுன்னு, வேலை தண்ணி கிடையாதுன்னு கூட சொல்லலாம். அதனால அவங்க லவ்னு அதுக்கு பேர் வச்சு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல அவங்க பண்ணுறதெல்லாம் லவ்னு நம்புறதே தப்பு. கை குழந்தையாக இருக்கும்போதுலேருந்து நடிக்க ஆரம்பித்தவர் வந்து சிலம்பரசன் அவர்கள். அவர் வாங்கின விருதுகள்னு பார்த்தீங்கன்னா, விண்ணை தாண்டி வருவாய படத்துக்கு 4 விருது, அப்புறம் வந்து சிலம்பாட்டம் படத்துக்கு 2 விருது, ஒரு கலைமாமணி விருது. அவ்வளோதான். டி ராஜேந்தர் அவர்களுடைய பையன் சிலம்பரசன் விருதுகள்.